கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இந்த சர்வே கண்டக்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பொறியியல் படிப்பில் சேர்றதுக்கு எது காரணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட ரெஸ்பான்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 59% பேர் மானுடைய விருப்பம் தான் அவங்க இன்ஜினியரிங் செய்கிறதுக்கு முழு காரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அதனால தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு 11% பேர் சொல்லியிருக்காங்க. மற்ற காரணங்களால் நான் அந்த கல்லூரியை செலக்ட் பண்ணேன்னு 1% பேர் சொல்லியிருக்காங்க. எந்த கல்லூரியில் ரொம்ப செலவு கம்மியோ அங்கே தான் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு 5% பேர் சொல்லியிருக்காங்க. எந்த கல்லூரியில் ஜாயின் பண்ணால் நான் மேல் படிப்புக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு 11% பேர் அந்த சாய்ஸை அந்த கல்லூரியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கிட்டத்தட்ட 65% பேர் இந்த காலேஜில் படித்தா எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூ பொறியியலில் எந்த பிரிவை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த கேள்வியில் திருப்பி கேட்டிருந்தாங்க. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு 34% பேர் சொல்லியிருந்தாங்க. மெக்கானிக்கல் மற்றும் ஆட்டோமொபைல் தான் முக்கியம் அப்படின்னு 8% பேர் சொல்லியிருக்காங்க. இசிஇ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14% பேர் சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள்இ தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 8% பேர் சொல்லியிருக்காங்க. சிவில் படிக்கிறேன்னு 6% பேர் சொல்லியிருக்காங்க. ஐடி கோர்சஸ் படிக்க போகிறேன் அப்படின்னு 10% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு விருப்பப்பட்ட பாடப்பிரிவு தான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 14% பேர் சொல்லியிருக்காங்க. வேறு பிரிவுகளில் படிக்க போகிறேன், இதில் இல்லாத பிரிவுகள்லாம் படிக்கிறேன்னு 6% பேர் சொல்லியிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு நீங்கள் எந்த காலேஜ் படிக்கலாம் அல்லது எந்த பிரிவை தேர்ந்தெடுக்கலாம்ங்கிறதுக்கு ஓரளவு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.